சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவான தவேக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறது. தவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி. பெரம்பூரில் திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகரையும், திருச்சி கிழக்கில் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜையும் தோற்கடித்தார். மக்களின் பேராதரவுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கிறார் தவேக தலைவர் விஜய். விரைவில் பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்ப்பு. தவேக தலைமை அலுவலகத்தில் வெற்றி கொண்டாட்டம். தேர்தலில் வெற்றி பெற்றதால் தொண்டர்கள் விசிலடித்து உற்சாகம். தேர்தல் வெற்றியை திருவிழா போல கொண்டாடிய தவேகவினர் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்து விசில் ஊதி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். விஜய் வெற்றியை விசில் ஊதி கொண்டாடிய குடும்பத்தினர் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர், தாய் சோபா உள்ளிட்டோர் அடையாறு. தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்பு. விஜயை எதிர்க்க உதயநிதி சரியான ஆளாக இருப்பார் என திமுக தலைமை கருதுவதாக தகவல். முதல் தேர்தலிலேயே பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றது விஜயின் தமிழக வெற்றி கழகம். தனித்து போட்டியிட்டு 108 இடங்களில் வென்று முத்திரை பதித்தது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய சறுக்கல். 59 தொகுதிகளில் மட்டுமே வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவதால் திமுகவினர் பேரதிர்ச்சி. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கருத்து. மக்களுக்கான சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என பதிவு. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. தவேக ஆதரவு சுயேட்சை வேட்பாளர் அருண்குமார் 2வது இடம் பிடித்தும், திமுக வேட்பாளர் காசி 3வது இடம் பிடித்தும் தோல்வி. தற்போதைய பின்னடைவில் இருந்து விரைவில் மீண்டு வருவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மக்கள் வழங்கிய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக அறிக்கை.